ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தேங்க் யூ டியர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெண் தான் அப்படின்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிடைச்ச க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலை நடக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோயின் இருந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயின் தான் அந்த சீரியல் கில்லரா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வருதுங்க. இந்த கொலைகள்லாம் எதுக்காக நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான சீரியல் கில்லர் யாரு அப்படின்றது தான் மொத்த படமே. அது மட்டும் இல்லாம பேரலா இன்னொரு ஸ்டோரியை வச்சு இதன் மூலமா ஒரு நல்ல மெசேஜையும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு பிரியாங்க. பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பஸ் வரலங்க. அந்த வழியா ரெட் கலர் ஜீப்ல ஒரு கும்பல் வருதுங்க. ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு ரோட்லயே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோனை அதை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா ஒதுங்கி நின்றுறாங்க. அவங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரம் இங்க நிக்கிறது சேஃப் இல்ல போல அப்படின்றத உணர்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. நம்ம ஹீரோட பேரு சத்யம். கரெக்டா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட பைக்கை நிப்பாட்டி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹீரோனையும் கவனிப்பாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முகத்தை மறைச்சிருப்பாங்க. அவங்களுடைய கண்கள் மட்டும் தான் தெரியும். லைட்டா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுவாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா போற வழியில என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னங்க தாராளமா டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பைக்ல கூட்டிட்டு போறாருங்க. ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்ட சொல்லிட்டு இதுக்கு மேல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லங்க நான் கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு இறங்கிறாங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோன் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒர்க் பண்றதா சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிருஷ்ணா வம்சி அப்படின்ற ஒரு ஃபேமஸான டைரக்டர் கிட்ட அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சுங்க. ஆக்சுவலா கண்களை மட்டும் தான் பார்த்திருக்காரு. கண்களை பார்த்த உடனே ஹீரோக்கு ஹீரோனை பிடிச்சி போயிடுச்சுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே டைமுக்கு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காருங்க. இங்க எதுக்காடா கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நேத்து ராத்திரி இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அந்த பொண்ணு வருவா, அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரவே இல்லைங்க. மாறா அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. என்ன போலீஸ் வருது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்க, இங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டரை மீட் பண்றதுக்காக வந்தோம். அவர் வெயிட் பண்ண சொன்னாரு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி உங்க ஐடிஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஸ் வாங்கி செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு, மர்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இங்க எல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கான்ஸ்டபிளோட வாக்கி டாக்கில ஒரு தகவல் கிடைக்குதுங்க. அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா. அந்த கொலையை பண்ணது ஒரு பெண் தான், நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லர் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ரிப்போர்ட்ஸ் பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனடியா அந்த இடத்துல இருந்து ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கிளம்ப சொல்றாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்க்கணும், ஹீரோனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணி இருக்குதுங்க. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல வச்சு ஹீரோனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோட ஃப்ரெண்டு அதிர்ச்சியோட நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. என்னாச்சுடா, ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து ராத்திரி என்னடானா பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ரெண்டு கொலையுமே பண்ணது கேர்ள் தான் அப்படின்ற ஆங்கிள் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நீ பார்த்து விரும்பின பொண்ணா இருக்குமோன்னு டவுட்டா இருக்குடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் மர்டர் நடந்திருக்கு. இவங்க மொட்டை மாடியில நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே இவங்களை தேடி ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அந்த கான்ஸ்டபிளை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனை கொண்டு போய் டிராப் பண்ணது அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் வச்சு தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணி என்ன புடிச்சிட்டு போறதுக்காக வராங்க போல அப்படின்ட்டு ஹீரோ ரொம்பவே பயப்படுறாருங்க. ஆனா கான்ஸ்டபிள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருப்பாரு. டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு உசுரே வருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்று தம்பிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய தோல் மேல யாரோ ஒருத்தங்க கை வைக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லங்க, நம்ம ஹீரோயின் தான். என்ன சார் இந்த பக்கம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் நிறைய படங்களை பார்த்திருக்கேன். முதல் நாள் கொண்டாந்து டிராப் பண்ணுவாங்க, அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆனாலும் உங்களை முத முறையா பார்க்கும்போது உங்களுடைய கண்கள் ஆகாயத்துல தெரியற நட்சத்திரம் மாதிரி இருந்தது அப்படின்னு ஃப்ளர்ட் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்ப வரைக்கும் உங்களோட கண்களை மட்டும் தான் பார்த்திருக்கேன். உங்களோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வாட்டி உங்களோட முகத்தை காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கதை எழுதி வச்சிருக்காராம். அந்த கதைக்கு ஒரு டெமோ ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காரு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அந்த டெமோ ஃபிலிம்ல உங்களையே ஹீரோயினா போட்டு நடிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஆக்டிங் எல்லாம் சுத்தமா வராது. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் அழகான பொண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரிங்க பரவாயில்ல உங்க முகத்தை ஒரே ஒரு வாட்டி காட்டுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒன்னு பண்ணுங்க, நாளைக்கு ஈவினிங் பார்க்குக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வருவேன். நாங்க எல்லாருமே முகத்தை மறைச்சிட்டு தான் வருவோம். அதுல நான் யாரு அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா நான் என்னோட முகத்தை காட்டுறேன். நீங்க தான் சொன்னீங்களே என்னுடைய கண்கள் ஆகாயத்துல தெரியற நட்சத்திரம் மாதிரினோ நைட்டு தூக்கமே வரமாட்டேதுன்னு, அப்படி வர்ணிக்க தெரிஞ்ச உங்களுக்கு என்னுடைய
கண் தானா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் ஈவினிங் பார்க்குக்கு போறாருங்க. அங்க நிறைய பொண்ணுங்க ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயா போயிட்டு அவங்களுடைய கண்ணை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்ல சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகிடுவாரு. ஆனா அந்த குரூப்ல நம்ம ஹீரோனால கண்டுபிடிக்க முடியலங்க. இப்போ ஊருக்குள்ள 2 மர்டர் நடந்திருக்கு இல்லையா, அதனால போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த வழக்கோட விசாரணை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம், எங்களுக்கு உங்களோட உதவியும் தேவைப்படுது, உங்களுக்கு கில்லரை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனடியா எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்ந்தவரை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி அவர்கிட்ட இவரோட கதையை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நபருக்கு ஹீரோட கதை ரொம்ப பிடிச்சு போகுது. நான் உடனடியா ப்ரொடியூசர் கிட்ட பேசுறேன், கண்டிப்பா நீங்க படம் பண்றதுக்கு நான் உதவி செய்யறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பொண்ணு உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கா வெயிட் பண்றாங்களா இல்ல தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நீங்க என்னங்க இங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி இந்த காஃபி ஷாப்புக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க யாருக்கிட்டயும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்க ஹீரோ இந்த மாதிரி கதையை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நேத்து ஈவினிங் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது நீங்க தான் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் வந்தேன், நீங்க தான் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஏங்க உங்க கண்ணு என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு, அங்க நீங்க வரவே இல்லை, வந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு ஆக்டிங் எல்லாம் வராதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்குலாம் நான் அழகாவும் இருக்க மாட்டேன், நீங்க என்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, முகத்தை காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, நீங்க ஹீரோயினா என் படத்துல இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட மனசுல என்னைக்குமே என்னோட ஹீரோனா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. போனவங்க திரும்பவும் உள்ள வராங்க. ஒரு முறை கை பிடிச்சிட்டீங்கன்னா விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க நான் உசிரியே உங்களுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாருங்க. உடனே நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்ஃபை கலட்டி அவங்களோட முகத்தை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினா ரொம்பவே பிடிக்குதுங்க. 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோனை அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு. பட்டுன்னு ஹீரோயின் ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் உனக்கு கேட்பேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் உங்களை பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணி டிராப் பண்ணா அந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த இடத்துலயும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. மர்டர் நடந்த 2 இடத்துலயுமே நீங்க இருந்திருக்கீங்க. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பெண் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த பெண் ஏன் நீங்களா இருக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா மர்டர் நடந்த இடத்துல நான் இருந்தேன், உண்மைதான், இல்லன்னு சொல்ல கிடையாது. ஆனா எக்ஸாக்ட்டா நான் இங்க இருந்தேன்னு பாருங்க. ஒரு பில்டிங்ல 4 மாடி இருக்கு அப்படின்னா 3வது மாடியில மர்டர் நடந்திருக்கு, நான் 2வது மாடியில இருந்திருக்கேன். அதாவது கொலை நடந்த இடத்துக்கு நியர்பைல தான் நம்ம ஹீரோயின் இருந்திருக்காங்களே தவிர கொலை பண்ணது நம்ம ஹீரோயின் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னை எல்லாம் பார்த்தா கொலை பண்ற பொண்ணு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோட ஃப்ரெண்டு சரி ஓகேங்க எனக்கு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க கைஸ். அப்போ நம்ம ஹீரோயின் நான் பூ வாங்க மறந்துட்டேன், இங்கே நான் போய் பூ வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில போவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு அங்கிள் ஆண்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் கவனிப்பாங்க. அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னோட மனைவி எப்படி இருக்கா, பிரெக்னெண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா, ஜானு அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தவ, உன்னை நம்பி வந்தவ, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காருங்க. அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அப்ப ஆல்ரெடி இவன் கல்யாணம் ஆனவனா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையாரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ ஜானுவை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம், இன்னைக்கு ராத்திரி தான் நம்மளுடைய முதலிரவு அப்படின்னு சொல்ல நம்ம ஜானு இருக்காங்க இல்லையா பல்லாருன்னு ஒரு அற விட்டுறாங்க. இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், ஒருபோதும் நெஜ பொண்டாட்டி ஆயிர மாட்டேன், நெஜ பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு என் கிட்ட வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆண்டிக்கு பாத்தீங்கன்னா ஜானு மேல கொஞ்சம் பாஸ் அதிகம். ஜானு அவங்க அம்மா அப்பா விட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தான் சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால ஜானு மேல அவங்க கொஞ்சம் அக்கறையா இருந்துகிட்டு இருப்பாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ சொல்லுவாருங்க, ஆக்சுவலா ஜானு முறையா ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு தான் ஹீரோ பாத்துருந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜானுவும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற கனவோட சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஊர்ல ஸ்டே பண்றதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருந்திருப்பாருங்க. யாருமே பாத்தீங்கன்னா இவருக்கு வீடு தர மாட்டாங்க. பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடையாது, ஆனா ஃபேமிலினா வீடு தரதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. இந்த விஷயத்த ஜானு கிட்ட இவர் சொல்லி இருந்திருப்பாரு. அப்ப ஜானு பாத்தீங்கன்னா சரி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருமணமான கப்பிள்ஸ் மாதிரி அந்த ஆன்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் நடிச்சிருந்திருப்பாங்க. அதனால அவங்க வீடு கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா ஜானுவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருந்திருக்க மாட்டாங்க. ஜானு பாத்தீங்கன்னா அந்த வீட ஹீரோக்காக புடிச்சு கொடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த ஆன்டிக்கு ஜானு மேல அக்கறை இருக்கிறதுனால அப்பப்போ வந்து ஜானு எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, ஷாப்பிங் போயிருக்கா, வேலையா போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஹீரோ தங்கறதுக்கு வீடு தேவைங்க. அதனால ஜானு வந்து ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஜானு கூட டச்லயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா போன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. யாருன்னு பார்த்தா ஜானு. இந்த ஜானுக்கு என்னதான் வேணுமோ அப்படின்னு யோசனை பண்ணா பக்கத்துல நம்ம ஹீரோன்னு இருக்காங்க. இப்பதான் டச் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன. ஆமா டச் இல்ல, எது கூப்பிடுறான்னு
எனக்கு தெரியல அப்படிங்கும்போது சரி அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாருங்க. ஜானு சொல்லுவாங்க, அங்கிள் வந்து நம்மளை இன்வைட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு, நீங்க எப்ப வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு, நீங்க வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வந்துருங்க, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டாகிறாங்க. அந்த அங்கிள் முன்னாடி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பேசி இருந்திருப்பாங்க. ஆனா பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் மறுபடியும் காண்டாய அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவை மீட் பண்றதுக்கே கூட்டு போறாருங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஆன்ட்டி வந்து நம்ம ஜானு கிட்ட அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்ச இவங்களுக்கு அந்த ஆன்ட்டி முன்னாடி உண்மையை சொல்ல முடியாம மறுபடியும் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் செம்ம காண்டோட மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜானு பர்சனலா நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோ சொல்றதுதான் உண்மை, பேச்சுலர்ஸ்க்கு ரூம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, சோ ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நடிச்சோம், மத்தபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஜானுக்கும் ஹாஸ்டல்ல தங்கறதுக்கெல்லாம் பிடிக்கலையா, ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு ஃப்ரீடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதனாலதான் இவன் ஹெல்ப் கேட்ட உடனே நானும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம். அதுக்கப்புறம் ஹீரோனும் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மீட் பண்ணி நேத்து ராத்திரி ஜானு எனக்கு கால் பண்ணா, உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு தெளிவா என்கிட்ட சொல்லிட்டா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோக்கு அம்மா இல்லங்க, அப்பா மட்டும்தான். அப்பா வந்து அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஹீரோக்கு தான் சினிமானா ரொம்ப பிடிக்குமே, அதனால சினிமாக்காக இவர் ஹைதராபாத் வந்துட்டாருங்க. ஹைதராபாத்ல இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல இவரை பாக்குறதுக்காக இவரோட அப்பா வந்திருக்காருங்க. டைரக்டர் கிட்ட போயிட்டு இவர் தான் என்னோட அப்பான்னு இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்திருக்காரு. உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அப்பா கிட்ட இவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா அதை கேட்டுட்டு ஊருக்கு போயிருந்திருக்காரு. பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு, பெரிய ஆள் ஆயிருவான் அப்படின்னு கனவோட இருந்திருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் கால் வந்திருக்கு, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம யாரை வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம், ஆனா அப்பான்னு பெத்த அப்பாவை மட்டும் தான் கூப்பிட முடியும். ஆனா அவரு அவங்க அப்பாவை அப்பானே கூப்பிட்டது இல்லையா, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு அழுதுட்டு வந்திருந்திருக்காருங்க. ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவர்கிட்ட அவரோட கதையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ப்ரொடியூசருக்கு பாத்தீங்கன்னா இந்த கதை பிடிச்சிருக்கு, ஆனா இது கமர்ஷியலா இல்ல, நீ ஒரு நல்ல கமர்ஷியலான கதை கொண்டு வா, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ கையில இருக்கக்கூடிய கதை வந்து நல்ல கருத்துள்ள கதை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பெல்லாம் கருத்துள்ள கதை யாரையா பாக்குறா, கமர்ஷியல் படங்கள் தான் விரும்புறாங்க, அதனால கமர்ஷியல் படங்களை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க இது வரைக்கும் நடந்த மர்டர்ஸை ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு கப்பல் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காதலன் வந்து காதலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவான். ஆனா காதலி பாத்தீங்கன்னா என்னோட பெற்றோர்களோட சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்கவே கூடாது, அவங்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இத்தோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. உடனே அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி உன்னோட பேரண்ட்ஸோட பர்மிஷனோட தான் கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி இந்த காதலையே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட நீ காதலிச்சிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காதல் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, இப்ப கல்யாணம்னு வரும்போது நீ உன்னோட அம்மாவோட பர்மிஷன் இல்லாம பண்ண மாட்டேன்னு பேசுறதெல்லாம் என்ன நியாயம், கொலம் கோத்திரம் இதெல்லாம் பாக்குறதுல என்ன நியாயம், எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் போல, கடைசியில என்னோட காதலி கூட இப்படிதான் வந்து நிப்பாட்டுவான்னு தோணுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. அந்த பொண்ணு இப்படி இருக்கானா என்ன எப்படி நீ அவங்க கூட சேர்ந்து கம்பேர் பண்ணலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சந்தேகப்படுறதானே, வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஹீரோன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ரெண்டு பேருமே ஹீரோனோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா அதிர்ந்து போயிடுறாங்க. வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி கதவை லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லைங்க. அதனால இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த டைரக்டர் கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா ரவி அப்படின்ற ஒரு நபருக்கு போன் பண்ணி என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டரே இப்ப கல்யாணம் பண்ணிருக்கான், அவனுக்கு கொஞ்ச நாள் ஸ்டே பண்றதுக்கு வீடு தேவை, அதனால அவன் வந்தானா அந்த கெஸ்ட் ஹவுஸ் சாவியை மட்டும் அவன் கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரவி அப்படின்றவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இந்த ரவி அப்படின்றவருக்கு திருமணமாய் குழந்தைங்க இருக்குதுங்க. இப்ப வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் சாவியை டைரக்டர் வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல டைரக்டர் அனுப்பின ஆள் நாங்க தாங்க, நீங்க யாருக்கு சாவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பார்த்தா அங்க ஒரு தம்பதி இருப்பாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். கரெக்டா அந்த இடத்துக்கு செட்டில் இருந்து ஒரு பையன் வந்து இவங்க என்னோட ஆள் தான், நான் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க, டைரக்டர் போன்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை டெம்பரரியா சேஃப்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல பதுக்கி வச்சேன், இவங்களை நான் கூட்டிட்டு போயிடுறேன், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக இப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு உசிரியே வந்த மாதிரி இருக்குதுங்க. ஒரு நிமிஷத்துல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம மறந்து போயிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்ப இந்த ரவீன்றவரே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அவரோட மனைவி மேல அளவு கடந்த அன்பு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாய் கிட்டத்தட்ட 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அவரோட மனைவி கிட்ட நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், நீ போய் வேற யாராவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, என் கூட இருந்து ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்டிருந்திருக்காரு. அவரோட மனைவி அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் உன் மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க. கடவுளோட தயவால இவங்களுக்கு குழந்தையும் பிறந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இருக்கிறதா சொல்றாருங்க. உன்னோட கதை என்னப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அவரோட கதையை சொல்றாருங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சினிமால சான்ஸ் தேடி வந்தவங்க தான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தற்கொலை பண்றதுக்காக போயிட்டாரு. அவரை சமாதானப்படுத்திட்டு இப்ப தொடர்ந்து நாங்க சினிமால வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த ரவி சொல்றாரு, சினிமா அப்படின்றது ஓவர் நைட் ஸ்டார்டம் மாதிரி தான். சில பேர் பல வருஷமா சினிமால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, பெருசா வாய்ப்பே கிடைக்காது. ஆனா ஒரு சிலர் ஒரே நைட்ல திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவாங்க. நீ கிருஷ்ணவம்சி அப்படின்ற ஒரு டைரக்டருக்கு தானே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவர் மூலமா ஏதாவது உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ வேற லெவல் ஆயிருவே அப்படின்னு ரவி மோட்டிவேட் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உன்னோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்து நீ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டி விட்டுருவாருங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோன் அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ, நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும், ஒரு பேரனோ பேத்தியோ அவங்க கையில கொடுத்துட்டோம்னா எல்லாம் சமாதானமாயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரவியோட மனைவி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது ரவியோட மனைவிக்கு கண் பார்வை இல்லைங்க. ரவி பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிஃபைடான ஒரு ஆளு, அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியுமே உங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ஃபைனலி இவங்க பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க. அந்த பிரெக்னன்சில ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாயிருந்திருக்குதுங்க. அதுவும் குறிப்பா டெலிவரி டைம்ல டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. அப்ப கூட இவங்களோட கணவர் என்னோட மனைவியை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க போதும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு என் மேல அன்பு கொண்டவரா இருந்தாரு. ஆனா கடவுளுடைய அனுகிரகத்தினால நாங்க 2 பேருமே பொழைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எமோஷனலான ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு தாங்க அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு சிகரெட் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ அப்போதைக்கு சிகரெட் அடிக்க மாட்டாரு. ஆனா தொடர்ந்து அளவுக்கு அதிகமா சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜானுவை இன்வைட் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோ, ஜானு, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த ரவி மற்றும் அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேரம் போர்டு எல்லாம் விளையாடிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இது நமக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆயிருந்திருப்பாங்க. ஹீரோ தம் அடிச்சுக்கிட்டு கதையை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய மாமியார் கால் பண்ணுவாங்க. நான் இதை பத்தி சொல்றது எனக்கு சங்கட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த பிரெக்னன்சியை வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, நீங்க 2 பேருமே வேலை செய்யணும் முன்னேறணும்னு எதிர்பார்க்கறீங்க, கரெக்ட் தான். ஆனா கடவுளா ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அப்போ வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காம போயிடும். கொடுக்கும் போதே நீங்க வாங்கிக்கணும், அதனால தள்ளி போடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய மாமியார் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இதை பத்தி யோசனை பண்ணிட்டு தன்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்காக போவாருங்க. அப்ப ஹீரோடைய மனைவி ரொம்ப கோவமா இருப்பாங்க. இந்த விஷயத்துல 2 பேர்த்தோட முடிவு ரொம்ப முக்கியம். என்னோட முடிவு உலகத்துக்கு இந்த குழந்தையை கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஒரு உயிரை கொல்றதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அதனால நான் இந்த குழந்தையை பெத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கமர்ஷியல் சினிமாவா வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து யோசிச்சு கதை எழுதிக்கிட்டு இருப்பாரு. பயங்கரமா தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்ப வேலைக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு ரவி வருவாருங்க. அவரோட குழந்தையை தூக்கிட்டு வருவாரு. அவர் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான வேலையா வெளியில போறதாகவும் வரதுக்கு ஒரு 3 to 4 மணி நேரம் ஆயிரும். சோ அந்த டைம்ல மட்டும் என்னோட குழந்தையை பாத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்ன சார் கொடுத்துட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தையை வாங்கிக்கிறாரு. பால் புட்டியும் கொடுத்துட்டு போவாருங்க. கொஞ்ச நேரத்துல குழந்தைக்கு பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரின்னு கேட்டுட்டு குழந்தைய கொண்டு போய் சோஃபால படுக்க வச்சுட்டு கமர்ஷியல் சினிமாக்கான கதையை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாருங்க. தம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த வீடு முழுக்க புகை கிளம்ப ஆரம்பிக்கும். அங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றதையே ஒரு மறந்துடுறாருங்க. அந்த குழந்தை அந்த புகையை சுவாசிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கவனிக்காம இவர் பாட்டுக்கு கதை எழுதிக்கிட்டு இருப்பாருங்க. இவரால சரியா கதை எழுத முடியலங்க. அதனால ஒரு ப்ரொடியூசருக்கா ஃபோன் பண்ணி அந்த கதையவே வந்து படமா பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. இன்னொருத்தங்க எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு ஹீரோ கிட்ட போய் கதையை சொல்லு, ஹீரோக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இப்ப டெபியூட் ஆகிறதுனால இவர்கிட்ட கண்டிப்பா பெரிய ஹீரோஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்டே இவர் உதவி கேட்கிறாருங்க. ஆனா ப்ரொடியூசர் அந்த கதையை வச்சு படம் பண்றதுக்கு தயாரா இல்ல. அதனால ரொம்ப மன உளைச்சல்ல அங்கேயே நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள 2 கொலை நடந்தது. அந்த கொலையோட இன்வெஸ்டிகேஷனை போலீஸ்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஃபைனலி அந்த கில்லரை பிடிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கில்லர் யாரு அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டலங்க. இப்போ நம்ம ஹீரோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில வராரு. அப்பதான் அங்க குழந்தை இருக்கிறதே அவருக்கு ஞாபகம் வருது. குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பால் புட்டி எடுத்துட்டு போய் குழந்தைக்கு கொடுக்குறாருங்க. குழந்தை எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கும். என்னடா இந்த குழந்தை அழுவ மாட்டேது சிரிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு காத்து வருது அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாருங்க. மூச்சு காத்து வரல. அதுக்கப்புறம் பதறி போயிடுறாரு. உடனடியா தன்னுடைய மனைவிக்கு கால் அடிக்கிறாருங்க. ஆனா மனைவி ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கிறதுனால போன் எடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோ குழந்தையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வராருங்க. அந்த நேரம் பார்த்து ப்ரொஃபசர் ஒருத்தர் வருவாரு ஹீரோ கிட்ட கதை சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்காக. அப்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. வாப்பா வாப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோன் எதுக்காக இவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ விஷயத்த சொல்றாரு. உடனடியா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா எல்லாருமே ரொம்ப வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நடந்துட்டு இருக்கும். வெளியில நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் ப்ரொஃபசர் 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயத்திலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ நர்ஸ் வெளியில வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இவரும்
இவரும் மெடிசன் வாங்குறதுக்காக போவாருங்க. அப்படி மெடிசன் வாங்க போகும்போது அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சம்பவம் நடக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ரவி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. அவர் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இவர் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட உள்ள வந்து நாம இங்க இருக்கிறத பார்த்தோம்னா ரவி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரு. அப்ப அவரோட குழந்தையோட விஷயம் தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம வெளியில போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வெளியில போய் ஒளிஞ்சுப்பாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட அந்த குழந்தைய பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் இங்க வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஜானுவை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட கூப்பிட்டு கேட்க அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. நீண்ட நாளாவே போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீரியல் கில்லர் வேற யாரும் கிடையாது, இந்த ஜானு தான். இப்போ இந்த ஜானு சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஜானு பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரோட உதவியோட சீரியல் கில்லிங்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜானுவோட டார்கெட்டட் விக்டம்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணக்கூடிய ஆண்களுங்க. இந்த காஃபி ஷாப்புக்கு வருவாங்க இல்லையா, சோ அங்க வரவங்களை எல்லாம் அந்த நபர் நோட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பில் பேப்பர்ல பேர் எழுதி வச்சிருவாருங்க. அந்த ஆண்களை ஜானு டார்கெட் பண்றாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வலையில விழுக வைக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல கொலையும் பண்ணிடுறாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொலைகளை இந்த ஜானு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொலை வழக்குல ஜானகி மட்டும் அக்யூஸ்ட் கிடையாதுங்க, இன்டீரியர் பிரசாத் அப்படின்ற ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறதா வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க. அந்த இன்டீரியர் பிரசாத் அப்படின்ற ஒரு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா தான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன், எதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு. அங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு லாயரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா போயிருந்திருக்காருங்க, அவரோட வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக. அந்த டைம்ல ஜானு அங்க வந்திருப்பாங்க. இந்த லாயர் கிட்ட உதவி கேட்பாங்க, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜானுவோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தன் பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. தன்னோட தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லாயர் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. இந்த லாயர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சட்ட ரீதியா போனோம்னா உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, உன் தங்கச்சிக்கு மட்டும் இந்த அநியாயம் நடக்கல, வார வாரம் ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த ஊர்ல ஏதோ ஒரு அநியாயம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாயரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்களா, வயித்துல ஆண் குழந்தை இருக்கா பெண் குழந்தை இருக்கான்னு தெரியல, ஆனா பிறக்க போறது பெண் குழந்தையா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தினம் நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அது இந்த சமுதாயத்துல பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு கடமை இருக்கு, பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்றாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜானகி கிட்ட என்னால உன்னோட வழக்கை எடுக்க முடியாதுமா, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரே ஒரு வாட்டி யோசனை பண்ணி சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது என்னால முடியாதுமா கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப இந்த ஜானு கிட்ட ஹீரோனுடைய அப்பா வந்து பேசுறாருங்க. ஏதோ நியாயம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தியேமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்ப ஜானு விஷயத்த சொல்றாங்க. ஜானுவோட சிஸ்டரை ப்ரூட்டலா பாலியல் வன்புணர்வு பண்ணி ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா, ஆனா அவன் வெளியில சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான், நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க எப்படிமா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அப்பா கேட்கிறாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா யாரோ ஒருத்தர் வெளியில வந்து குரல் கொடுத்தாதானே அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி பாத்துக்க முடியும், யாருமே தைரியமா முன் வர மாட்டேன்றாங்களே, இந்த மாதிரி பண்றவங்களை எல்லாம் இந்த சொசைட்டில இருந்து தூக்கி வீசணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்கும் இருக்கு, நீ மட்டும் ஓகேன்னு சொன்னேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டியை கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா இந்த ஜானு கிட்ட சொல்றாருங்க. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா சேர்ல அந்த நபர் கட்டி போட்டு வச்சிருக்கான், நீ மட்டும் வெளியில போனேன்னா எனக்கு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துலயே கொலை பண்ணி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, சட்ட ரீதியா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன பயன்படுத்தி இந்த சொசைட்டியை கிளீன் பண்ணலாம், அதுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஜானுவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேக்குறாருங்க, இந்த ஜானு தான் கில்லர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு பெண் தான் கில்லர் அப்படின்னு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, கிரைம் சீன்ல கிடைச்ச சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஜானு மேல சந்தேகப்பட்டிருக்காங்க. சந்தேகப்பட்டதோட மட்டும் இல்லாம ராணி அப்படின்ற ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆபீசரை நம்ம ஜானுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பழக விட்டுருக்காங்க. ஜானுவோட மிஷன்ல இவங்களும் ஒரு பார்ட்டா இருக்கிற மாதிரி பேசி இன்டெப்தா நுழைஞ்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியான நேரம் வரும்போது போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த ஜானுக்கு ட்ராப் செட் பண்ணி தான் பிடிச்சதா போலீஸ்காரங்க பெருமையா சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போய் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஜானுவும் உங்க அப்பாவும் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இந்த அதிர்ச்சியில இருக்கும்போதே பாத்தீங்கன்னா டாக்டர் வெளியில வந்து நீங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண அந்த குழந்தைய எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்களால காப்பாற்ற முடியல, குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி 10 வருஷத்துக்கு அப்புறம் பெத்த குழந்தைங்க இது, அந்த குழந்தை மேல உசிரியே வச்சிருக்காங்க, அந்த குழந்தைய ஒரு 3 மணி நேரம் பாத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த 3 மணி நேரத்துல ஹீரோ அந்த குழந்தைய பாத்துக்காம அந்த குழந்தையோட உயிரையே போக வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனம் முடிஞ்சு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாருங்க, ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துல இருக்கக்கூடிய அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு அதுதான் ரவியோட குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்களுக்கு தான் கண் பார்வை தெரியாது இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன்னு அழுகுறாங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்ட குழந்தை இது அப்படின்ட்டு. இப்ப ரவியோட மனைவி நம்ம ஹீரோனுக்கு போன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து
அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளியில போறாருன்னு சொல்லிட்டு குழந்தைய உங்க கணவர்கிட்ட கொடுத்துட்டு போனாராம். வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்ல கணவரை காணோம், குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவரு சினிமா ஷூட்டிங்காக போயிட்டாரு, பிஸியா இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு வந்துருவாரு குழந்தைய, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரவி இருக்கிறார் இல்லையா, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறதை இவங்க பாத்துறாங்க. உடனடியா இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பட் இப்ப அனாத ஆசிரமத்துக்குலாம் போய் அவங்க குழந்தை எடுக்கலங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. உன்னாலதான் அந்த குழந்தை இறந்து போச்சு, நீ சிகரெட்டை ஸ்மோக் பண்ணதுனால தான் இறந்து போச்சு அப்படின்ட்டு. இது என்னாலயா, நான் ஆரம்பத்துல இருந்தே சிகரெட் அடிக்கிறேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா, நான் என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டுங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோ பயந்து போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் வெளியில போனா ரவியோட மனைவி தான் வந்திருப்பாங்க. குழந்தை இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆபீஸ்ல இருந்து என்னோட அண்ணா தான் வீட்டுக்கு கூட்டு வந்தாரு, இன்னும் ஷூட்டிங் முடியல, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ரொம்ப சேடா ரவியோட மனைவி அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோட மனைவி கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்ஃபனேஜ் ஐடியா தான் கரெக்ட் அப்படின்ட்டு. உடனடியாக அந்த ஆர்ஃபனேஜ் வார்டனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, முன்ன மாதிரிலாம் இல்ல, ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, சும்மா கேட்கறவங்க கிட்ட எல்லாம் குழந்தை கொடுத்துட முடியாது அப்படிங்கும்போது இவர் கெஞ்சின்னு கெஞ்சறாருங்க. அந்த தம்பதிங்க 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க, இப்ப அந்த குழந்தை இறந்து போச்சு, அது அவங்களுக்கு தெரிஞ்சுனா தாங்கிக்கவே மாட்டாங்கன்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த வார்டனும் சரி ஓகே நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப வீட்டுக்கு ப்ரொஃபசர் வராரு. இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து, இந்த குழந்தை ஒண்ணு தானா எல்லாம் இறந்து போல, நீ தான் அந்த குழந்தைய கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன சார் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்பதான் இந்த ப்ரொஃபசர் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஒரு சின்ன குழந்தை பக்கத்துல இருக்குன்னு கூட தெரியாம நீ ஸ்மோக் பண்ணிருக்க, அந்த ஸ்மோக்னால அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் கூடவா உனக்கு தெரியாது. சிகரெட் குடிச்சு மட்டும் 12 மில்லியன் பேர் இந்த உலகத்துல இறந்து போயிருக்காங்க. அதுல 1.5 மில்லியன் பேர் சிகரெட் குடிக்காம இறந்து போனவங்க. ஆனா அவங்களோட உடம்புல சிகரெட் ஸ்மோக் பண்ணதற்கான தடயங்கள் இருந்திருக்கு, அதனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. சிகரெட்டே அடிக்காம அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஸ்மோக்கை ரெகுலரா இவங்க சுவாசிக்கிறதன் மூலமா ஸ்மோக் பண்றவங்களோட உடம்புல எப்படி இம்பாக்ட் இருக்குமோ அதே இம்பாக்ட் இவங்களுடைய உடம்புலயும் வந்து இவங்கள பாதிச்சிருந்திருக்குது. அப்படிதான் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் தப்பே செய்யாம இறந்து போயிருந்திருக்காங்க. இது இறந்து போனவங்களோட எண்ணிக்கை. இன்னும் பல பேரு அந்த ஸ்மோக்கிங் புகையை சுவாசிச்சதுனால உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவை எடுத்துப்போம். ஒரு அப்பா தன்னோட பையனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறாரு. அந்த பையன் ப்ராசஸ்டு ட்ரிங்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த பையனோட அப்பாக்கு தெரியுது அந்த ப்ராசஸ்டு ட்ரிங்கை விட ஃப்ரெஷ் ஜூஸ்ல, அதாவது இந்த ஃப்ரூட் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சத்து இருக்கு, நீ அதை குடி அப்படின்ற மாதிரி பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. பையனும் சரின்னு கேட்டுக்கிறான். ஆனா பக்கத்திலேயே உட்காந்துட்டு இவர் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பையனுக்கு ப்ராசஸ்டு ட்ரிங்கை விட ஃப்ரெஷ் ஜூஸ் கரெக்டுன்னு சொல்ல தெரிஞ்ச அப்பாவுக்கு அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து ஸ்மோக் பண்ணால் அந்த புகை அந்த ப்ராசஸ்டு ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எஃபெக்டை விட அதிகமான எஃபெக்டை இது கொடுக்குன்னு தெரியல. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் நிற்கிறதும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துங்க. லைஃப் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் அவரோட கதையை சொல்கிறாருங்க. அவருடைய பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அந்த ஆக்சிடென்ட்ல அவள் இறந்திருந்தா கூட ஒரு வழியோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அவளோட உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கி ஆயிட்டா. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட அந்த டைம்ல இவ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க நிறைய பேருக்கு ஹெல்த்தியான உடம்பு கிடைச்சும் ஸ்மோக் பண்ணி அவங்களோட ஹெல்த் அவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க உன்ன மாதிரி அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாருங்க. இப்ப ஆர்ஃபனேஜ்ல இருந்து கொண்டு வந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ரவி கிட்ட கொடுத்துறாங்க. ஆனா ஹீரோ மனசு கேட்காம ரவியோட காலில் விழுந்து, இந்த குழந்தை உங்க குழந்தையே கிடையாது சார், உங்க குழந்தைய நான் கொன்னுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. என்னையா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. தன்னுடைய தப்பை இவர் உணர்ந்துட்டாருங்க. முழுவதுமா ரியலைஸ் பண்ணி அவர்கிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. ரவி பயங்கரமா மனமுடிஞ்சு போயிடுறாரு. இது என் குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு பட்டன் நம்ம ஹீரோயின் இன்வால்வ் ஆயிட்டு, சார் உங்க குழந்தை இறந்தலாம் போல, உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் வந்து குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணி இந்த குழந்தைய கொண்டு வந்திருக்கேன், இந்த குழந்தைய கொண்டு போய் உங்களோட மனைவி கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துங்க, குழந்தை ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரிஜினல் குழந்தைய கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுருது. அப்ப நம்ம கிட்ட குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, ஹீரோ எப்ப பார்த்தாலும் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா, சிகரெட்டை நிறுத்துங்கன்னு சொன்னா இவர் சண்டைக்கு வராரு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயாவது இவருடைய சிகரெட் அடிக்கிற ஹேபிட் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றத அந்த ப்ரொஃபசர் கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு டிராமாவை போட்டிருந்திருக்காங்க. சோ இதன் மூலமா கம்ப்ளீட்டடா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரியலைஸ் ஆயிட்டாருங்க. இப்ப ரவி இருக்கிறார் இல்லையா, குழந்தைய கொண்டு போய் அவரோட மனைவி கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அது இவங்க குழந்தை இல்ல, அதை சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நம்ம குழந்தை சினிமால ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, வேற ஒரு குழந்தை ஆக்ட் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஷூட்டிங்க்கு நம்ம ஹீரோ நம்ம குழந்தைய எடுத்துட்டு போனதுனால நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இந்த குழந்தை இருந்தது, இந்த குழந்தை அழகா இருந்ததுனால நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை வந்துரும், இந்த குழந்தைய நம்ம குழந்தை
குழந்தையாவே வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ரவியோட மனைவியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒரிஜினல் குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு 4 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து. உன்னோட ஃப்ரெண்டு ஜானு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. ஏன்னா ஜானு வெளியில இருந்தா கண்டிப்பா மறுபடியும் கொலைகள் தொடரும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, இந்த ஜானு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானு நீ கவலையப்படாத, தலைமறைவாயிரு, நான் ஒரு லாயர் வச்சு கூடி சீக்கிரம் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா இந்த ஜானு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துறாருங்க. ஹீரோன் மசமா மாட்டிக்கிட்டாங்க. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோ கேட்க அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின், ஹீரோனுடைய அப்பா ஜானு, இவங்க எல்லாம் கூட்டுங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த தொடர்கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. எப்ப இருந்ததுன்னா ஹீரோவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே. ஆக்சுவலா ஹீரோவை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணதே அவங்களுடைய பார்ட் ஆஃப் பிளான் தான். சப்போஸ் ஜானுவும் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களை காப்பாத்துறதுக்கு வெளியே ஒரு ஆள் வேணும் இல்லையா, சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் பேக்கப்புக்கு நம்ம ஹீரோ கூட தனியா வந்து இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுல சேர்த்துக்காத மாதிரி நாடகமெல்லாம் ஆடி இருந்திருக்காங்க. ஜானுவோட கதையை கேட்கும்போது ஜானு கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணி இருக்கு. அதனால தான் இவங்க உதவி செய்யலாம்னு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஜானுவும் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் எப்படி மாட்டினாங்கன்னா போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல கிடையாதுங்க. நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காரு. அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு போலீஸ்ல போய் போட்டு கொடுத்திருந்திருக்காரு. அப்படிதான் அவங்க அரெஸ்டே ஆயிருந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் நம்ம வைக்கிறாங்க. நம்ம ஜானு இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டொமக் பெயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி போனதா தானே நம்ம கேள்விப்பட்டோம். பட் உண்மையிலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஜானுவை தப்பிக்கவே வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி அநியாயம் பண்ற பசங்களை கூண்டுல நிப்பாட்டி நம்மளால தண்டனை எல்லாம் வாங்கி தர முடியாது, அட்லீஸ்ட் தண்டனை கொடுக்கறவங்களுக்காவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஸ்பெக்டர் ஜானுவை தப்பிக்கவே வச்சிருந்திருப்பாருங்க. ஹித்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.